வணக்கம். நாங்கள் கிளி முழங்காவில் ஆரம்ப வித்தியாலயம் பாடசாலையின் முன்றில் இன்றைக்கு நிற்கிறோம். பாடசாலையின் பெற்றார்கள் எங்களோட பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்களை பற்றி பாடசாலையின் வளர்ச்சி பொறுக்காத ஒரு சிலர் தப்பான வழியிலே அவர்களை பற்றி கேவலமாக ஊழல் ஒழிப்பு அணி கிளிநொச்சி என்ற முகநூல் பக்கத்தில் எழுதி கொண்டிருக்கிறோம். இந்த முகநூல் பக்கமானது கடந்த மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. கடந்த 12ஆம் 13ஆம் தேதியிலே இதில் முதலாவது பதிவுகள் இடப்பட்டிருக்கு. அதில் அதிபருக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில பாலியல் சம்பந்தப்பட்ட எங்களுடைய பாடசாலை விடுமுறைக்கு முற்பட்ட ஒரு சில நாட்கள்ல எங்களுடைய பாடசாலை அதிபர் ஆசிரியர்களை பற்றிய தகவல்கள் எங்கள்கிட்ட என்னன்னு சொன்னா வலைத்தள ஊடாக வரப்பட்டது. என்னன்னு சொன்னால் அவர்களை பற்றி தப்பான கருத்து, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது மாதிரி எங்களுக்கு இல்லை. இன்றைக்கு நாங்கள் அதுக்காக வலையக்கல்வி பணிமன மற்றும் ஆளுநர் அலுவலகம் என்று பல இடங்களுக்கு சென்றும் அதுக்கான தீர்வு இன்று வரை எங்களுக்கு கிடைக்கல. பாடசாலை ஆசிரியர்கள் மன உளைச்சல் மத்தியில தான் பாடசாலைக்கு இன்று வர வேண்டிய சூழல் இருக்குது. அவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறது ஏற்க இல்லாத ஒரு நிலவியில அவை இருக்கணும். இப்ப மீண்டும் பாடசாலை தொடங்குறதுக்கு முற்பட்ட ஒரு 2-3 நாட்களுக்குள்ள மீண்டும் அப்படியான தகவல்களையே பதிவிட்டு கொண்டு இருக்கணும். இதால அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்ன்றது எங்களுக்கு புரியல. ஏன்னு சொன்னா எங்கட என்னண்டு இது வேணுமென்று தான் செய்யணும். என்னன்னு சொன்னா இதுல என்ன நன்மையுமே இல்லை. என்ன அதுல பாதிக்கப்பட போறது எங்கட பிள்ளைய, எங்கட சமூகம், எங்கட கிராமம் பாதிக்கப்படுறது. எங்கட கிராமம், எங்கட சமூகம், எங்கட பிள்ளைய. அப்படியான நிலையில இதுல இப்ப என்னன்னு சொன்னா இனிவார சந்ததி கூட இந்த பாடசாலை கல்வி கற்பிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் வெளியிடத்துல இருந்து வருதுன்னு சொன்னா அவங்க ஒரு கேள்விக்குறியா இருக்க போகுது. முழங்காவில் ஆரம்ப பாடசாலையில் ஆசிரியர்களை அவதூறாக பேசி நாங்கள் இப்போ என்னென்று அந்த வார்த்தையால் கூடுற அளவுக்கு எங்களுக்கு தெரியல. முதல் ஆசிரியர் எல்லாரும் போட்டார்கள். திருப்பி ஆசிரியர்கள் 2 போட்டார்களா என்றால் இளம் ஆசிரியர்கள் 2. இப்போ மறுபடியும் போட்டிருக்கு யாழ்ப்பாண ஆசிரியர்கள் குறி வச்சு இளம் ஆசிரியர்கள். அதால யாழ்ப்பாண ஆசிரியர்கள் எங்கட ஆரம்பம் இப்போதான் பாடசாலைக்கு வந்த பிள்ளைகள். அப்போ அப்படி இருக்கல அவன் ஆசிரியர்கள் மேலே பாதிக்கப்பட்டு அவை அழுகுன்றது வகுப்பில் பாடங்கள் எடுக்க நிலையில் இருக்கல. எங்கட பிள்ளைகள் 13ஆம் தேதியிலிருந்து எங்கட பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். போன 13லேருந்து எங்கட பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதுக்குள்ளே ஒரு 10 நாள் இடைவெளி வந்தது, லீவு விட்டது. அந்த லீவுக்குள்ளே நாங்கள் போய் எல்லாருக்கும் சொன்னாங்க இந்த லீவுக்குள்ளே எங்களுக்கு தீர்வு வரும். அந்த வலயத்துக்கு போனாங்க, ஆய்மகிட்ட போனாங்க, போலீஸ்கிட்ட போனாங்க, பிஎஸ்கிட்ட முன்னே கொடுத்தாங்க தெரிவிக்கணும். எவ்வளோ பேருக்கும் கொடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கல. ஒருக்கா தண்ணி ஒழிப்பு இதில் போட்டிருந்தாங்க, ஆறுதலாக சந்தோஷப்பட்டு அதுக்கு இடையில திருப்பி அவதூறான வார்த்தையில போட்டிருக்கு. கண் கொண்டு வாசிக்கக்கூடிய முறையிலும் இல்லை. அவர்கள் எந்த முகத்தை கொண்டு இங்கே பண்ணிட்டார்கள்? 4 பேர் கூட்டத்தில் நிற்கிறது வியத்தான சொன்னது இல்லை. ஒரு சம்மந்தப்பட்ட ஆசிரியர் தனிப்பட கூறி பிள்ளையப்படுத்தி அதுங்க நம்ம அப்போ அப்படி இருக்கல. நாங்கள் இந்த பிள்ளைகளை விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு இன்றைக்கு 11 ஆசிரியர்கள் யாழ்ப்பாண ஆசிரியர் வேலையில் மிச்ச ஆசிரியர் வந்திருக்கிறோம். அப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. சின்ன பிள்ளைகள் அதே வீட்டில் இருந்து நாங்கள் முதல் அவங்க கையில் கொடுத்துருக்கிறோம். 1ஆம் ஆண்டு வந்திருக்கிறோம். அப்படி வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு தர வேணும். இல்லைன்னு சொன்னால் வாங்கி போராட நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் என்னங்கிற பேரை சொல்லி பேர் அதுக்கிற போட்டிருந்தது திருப்பி பேருந்து போட்டிருக்க மற்றதில் அவதூறாக ஆசிரியர்கள் இப்படித்தான், அதே இளம் ஆசிரியர்கள், யாழ்ப்பாண ஆசிரியர்கள், அதே குடும்பத்தின் நிலைமை என்ன அதுக்கிடையில எங்களோட இதுக்குள்ள ஒரு டீச்சர் தற்கொலைக்கும் போயிருக்கிறாங்க. யாருன்னு எனக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியல. அப்போ இதாலே ஒரு எங்களோட பாடசாலை ஒட்டுமொத்தமாக எங்களோட சமூகம், எங்களோட பிரதேசம் பாடசாலை பாதிக்கப்படும். நாளைக்கு இதில் நாங்கள் ஒன்று செய்யக்கூட இழிவான நிலைமையை தான் பார்க்குறோம். அதால இந்த பாடசாலைக்கு அவதூறு நீக்க வரும். உண்மையான இதை பிடிச்சி